ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 137வது பாடல் பார்க்க போறோம். ஈது முன்னர் நிகழ்ந்தது இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இலை நீதி வித்தகன் தன் அருள் நேர்ந்தனிர் யாது உமக்கு அரிது என்றனன் இரு இலான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். முன்னர் முன்னே, நிகழ்ந்தது இது, நடந்த வரலாறு இதுவாம். இவன் துணை இந்த கௌசிகனுக்கு ஒப்பாக மாதவத்து உயர் பெருந்தவத்தால் உயர்ந்த மாண்பு உடையார் மாட்சிமையுடையார் இலை வேறு யாரும் இல்லை. நீதி வித்தகன் தன் நியம நீதி தவறாதவனும் மெய்யுணர்வு உடையவனும் ஆகிய இம்முனிவனது அருள் நேர்ந்தனிர் கருணையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உமக்கு அரிது யாது? ஆதலால் உங்களுக்கு செய்வதற்கு அரிய செயல் யாது உள்ளது என்றனன் என்று ராமலக்ஷ்மணர்களை நோக்கி சொல்லி முடித்தான். ஈரு இலான் சொன்னவன் யாரென்றால் எல்லையில்லாத நற்குணத்தவனான சதானந்த முனிவன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இவ்வளவு காலம் இத்தனை பாடல்களாக நம்ம விஸ்வாமித்திரனுடைய வரலாறை தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். எப்பேற்பட்டவன் விஸ்வாமித்திரன் அப்படின்னு சொல்லி ராமலட்சுமணர்களுக்கு சதானந்த முனிவர் சொல்வதாகத்தானே பார்த்துக்கிட்டு வந்தோம். அது இந்த பாடலோட தான் முடிவு பெறுது. இது முன்னர் நிகழ்ந்தது. அவர் இந்த மாதிரியாக விஸ்வாமித்திரன் எப்படி பிரம்மரிஷி ஆனார் அப்படின்னு சொல்லி வரலாற்று சதானந்த முனிவர் சொன்னார். இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இலை. இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது இடைகுறைந்து இலை அப்படின்னா இருக்கு. அதாவது இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரனுக்கு நிகராக ஒப்பாக யாரும் ரொம்ப மாட்சிமையில மிகச்சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீதி வித்தகன் தன் அருள் நேர்ந்தனர், அதாவது இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரனுடைய ஒரு அருள் கருணை உங்களுக்கு இருப்பதனால உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்ல, எல்லாமே சுலபம்தான் அப்படின்னு சொல்ற இடத்துல நீதி வித்தகன் அப்படின்னு வருது இல்ல. அந்த இடத்துல நம்ம நீதின்னு மட்டும் பார்க்காம நியம நீதி தவறாதவன் அல்லது மெய்யுணர்வு உடையவன் இந்த அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த இடத்துல ஏன் நீதிங்கிறது நியம நீதியை குறிக்குதுன்னா, அதாவது நியமங்கள், சமஸ்கிருதத்துல நியமங்கள், அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள், தர்மத்திலிருந்து தவறாதவனும் தர்மத்தின் பொருள் உணர்ந்தவனும். அதனாலதான் நம்ம மேலேயே நம்ம வேதம் உணர் அப்படின்னு பார்த்தோம். வேதம் ஓதுபவன் அப்படின்னு இல்லை. ஏன்னா பிராமணனுக்கான இலக்கணமே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. அதாவது வெறும் வேதம் படித்தல் ஓதுதல் அப்படிங்கிறது மட்டும் பிராமணனுக்கு லட்சணம் கிடையாது. அதன்படி அந்த தர்மத்தின்படி நடக்கணும். அதனாலதான் இங்க நீதினா வெறும் நீதின்னு பார்க்காம நியம நீதிகள், அன்றாடம் அந்த முனிவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது தவறாதவனும் அதனுடைய பொருள் உணர்ந்தவனும் ஆகிய விஸ்வாமித்திர முனிவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி அவருடைய கருணை உங்களுக்கு இருக்கிறதுனால நேர்ந்தனிர் அப்படின்னா அது நேர்ந்தது உங்களுக்கு, அது கிட்டியுள்ளது அப்படின்னு அர்த்தம். யாது உமக்கு அரிது, உங்களுக்கு அந்த இடத்துல அரிது அப்படிங்கிற சொல் உங்களுக்கு எதுவுமே ரொம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம திருக்குறள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். அதாவது நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள், திருக்குறள்ல 26வது குறள். அதை படிக்கிறேன் கேளுங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இது படிக்கிற அளவுல இது ரொம்ப சாதாரண குறளா இருக்கும், நமக்கு தெரியும். அதாவது ரொம்ப செய்யறதுக்கு கஷ்டமான காரியங்கள்லாம் பெரியவர்கள் செய்வாங்க, அப்படி செய்யாத காரியம் அப்படி செய்ய முடியாதவங்க சிறியவங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு பரிமேலழகருடைய உரையை படிச்சாதான் இதனுடைய நுட்பம் நமக்கு தெரியும். அதை படிக்கிறேன் கேளுங்க. செயற்க அரிய செய்வார் பெரியர் ஒத்த பிறப்பினராய மக்களுள் செய்தற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் பெரியர். செயற்க அரிய செய்கலாதார் சிறியர் அவ்வெளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்ய மாட்டாதார் சிறியர். இதுக்கு அந்த என்னென்ன விஷயங்கள் செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னு விளக்கியிருப்பாரு பரிமேலழகர். அதையும் படிக்கிறேன் கேளுங்க. செயற்கை எளிய ஆவன மனம் வேண்டியவாறே அதனை பொறிவழிகளால் புலன்களில் செலுத்துதலும் வெக்கலும் வெகுழ்தலும் முதலாயின. செயற்கை அரிய ஆவன இயமம் நியமம் முதலாய எண்வகை யோக உறுப்புகள்.
இது அதாவது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, யமா நியமா, அதுல ஒண்ணுதான் ஆசனம். அது நம்ம யோகாசனம்ங்கிறது ஆசன பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை யோகாசனம் அப்படின்னு சொல்றோம். ஆனா யோகாங்கிறது யோகம், அது யோகாங்கிறதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யோகாங்கிறதே அப்படி ஒரு சொல்லே சமஸ்கிருதத்துல கிடையாது. யோக் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு, ஆசனம்னு இருக்கு. அதுல யோகா ஆசனத்துல ஆவை மட்டும் எடுத்து யோகான்னு இப்ப நம்ம உச்சரிக்கிறோம். அப்படி ஒரு சொல்லே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி அஷ்ட அங்கங்கள் எல்லாம் யம நியமா அது எல்லாமே சேர்த்து செய்யணும். அந்த விஷயங்கள் செய்வது, அதுக்கப்புறமா புலன்களை அதாவது வெளி மனசுக்குள்ளேயே செலுத்தி பொறி வழி செல்லாமல் யாரு ஆழ்கிறார்களோ அதுதான் செயற்கரியறது ரொம்ப கஷ்டம். செய்யறதுக்கு இருக்கிறதுலே சும்மா மலையை தூக்குறதோ அல்லது வலிமையான ஒரு விஷயங்கள் அது செய்யறது இல்ல. மன வலிமைக்கான உறுதியான ஒரு இது எப்ப தெரியும்? பொறி வழி செல்லாமல் மனத்தை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தானே இருக்கவங்களே பெரியவங்க அப்படின்னு இங்க பரிமேலழகர் விளக்குறாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க யாது உமக்கு அரிது அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு எது கஷ்டம் அப்படின்னு கேட்டா, தாடகையை கொல்வதோ அல்லது பராக்கிரமங்கள் வீர பராக்கிரமங்கள் செய்வதோ அதை இங்க குறிப்பிட்டு சொல்லல. இங்க சதானந்தர் சொல்வது, மனச பொறிவழி செல்லாமல் நீங்கள் ரொம்ப ஒரு கட்டுப்படுத்தி உன்னத நிலை அஷ்டமா சித்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க போகிறதுக்கு உங்களுக்கு அவருடைய கருணையினால உங்களுக்கு அது முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார். அதே மாதிரி இங்க நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆளுங்க எல்லாருமே அவர்களுடைய பெயர் காரணங்கள் எல்லாமே அதை பத்தி ஒரு தனியா ஒரு பதிவு போடணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சதானந்தர் அப்படின்னு, சதா அப்படின்னாலே எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷ நிலையில இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு ஆனந்தத்துக்கு முடிவில்லாத ஒரு நிலை, அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பவன் அப்படிங்கறதுனால சதானந்தர் அப்படின்னு சொல்றாரு. அதே கம்பரிங்க என்ன சொல்றாரு என்றான், ஈறு இலான், ஈருன்னா முடிவு, எதுக்கான முடிவு? ஆனந்தத்துக்கு முடிவில்லாதவன் அப்படின்னு சதானந்தரத்தான் ஈறு இலான் அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஈது முன்னர் நிகழ்ந்தது இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இலை, நீதி வித்தகன் தன் அருள் சேர்ந்தனிர் யாது உமக்கு அரிது என்றனன் ஈறு இலான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.